கொரோனா டைம்ல நம்மள நிறைய பேருக்கு வேலையா வந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை தலைகளா மாறி இருக்கும். ஆனா ஆக்ஸ்ஃபோர்ட் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கொரோனா டைம்ல தான் கோடீஸ்வரர்களுக்கு அதிகமான வருமானம் கிடைச்சிருக்கு. ஏறக்குறைய 80% அதிகமான வருமானம் இந்த நெருக்கடி காலத்துல தான் கிடைச்சிருக்கு. அதாவது 8.2 ட்ரில்லியன் அமௌண்ட் இந்த நெருக்கடி காலத்துல கிடைச்சிருக்கு. இந்தியன் மதிப்புல பார்த்தா ஏறக்குறைய 680 லட்சம் கோடி ரூபாய் இந்த நெருக்கடி காலத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயரே இந்த உலகத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களுடைய வருமானம் ஏறக்குறைய 2.5 ட்ரில்லியன் அமௌண்ட். இந்த 2 ட்ரில்லியன் அமௌண்ட் எவ்வளவுன்னா ஏறக்குறைய 4 கோடி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட். இந்த 2 ட்ரில்லியன் அமௌண்ட்டை வச்சு நம்ம உலகத்துல உள்ள வறுமையில 26% வறுமை ஒழிக்கலான்னு இந்த சர்வே சொல்லுது. இந்த நெருக்கடி காலத்துல சொத்துக்களுடைய மதிப்பு குறையும். கோல்டு, சில்வர், ஷேர்னு எல்லாருடைய வேல்யூ குறையச்சுல கோடீஸ்வரர் கரெக்டா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிலமும் நார்மல் ஆச்சுல அவங்களுடைய ப்ராஃபிட் பல்லாயிரம் கோடிகளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல நம்ம இந்தியாவில உள்ள அதானி அம்பானி 1 ஹவர்ல சம்பாதிச்சது நம்மள மாதிரி ஆர்டினரி பீப்புள் 10,000 வருஷம் ஆனதான் சம்பாதிக்க முடியும்னு இந்த சர்வே சொல்லுது. அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை பணக்காரர்கள் சாதகமா தான் இருக்கு. ஏன் அவங்க கிட்ட டாக்ஸை விட நம்ம வாங்குற மந்த்லி சேலரியுடைய டாக்ஸ் அதிகமா இருக்கு. அரசாங்கத்துடைய கல்வி, பாதுகாப்பு, மருத்துவம் எல்லாருக்கும் சமநிலையில எப்போ கிடைக்குதோ அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.